ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே நிறையா புதுமையான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்டிங்காக ஏகப்பட்ட வேஸ் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி தைரியமாக இப்போ யூனிக்கான பிஸ்னஸ் தாராளமாகவே ஸ்டார்ட் பண்ணி நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லையும் இதோட நீடு அதிக அளவில் இருக்கிறதால நம்ம இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணியும் அதிக அளவில் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக லாபம் சம்பாதிக்க சூப்பரான பிஸ்னஸாகவும் இது இருக்குது. இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற பிஸ்னஸ் ரொம்பவே யூனிக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கோகோனட் சுகர் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். கோகோனட் சுகர் மெயினாக எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலாக சுகர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறப்ப சுகர் லெவல் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். அதுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை வெல்லம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கோகோனட் சுகர் ரொம்பவே சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோகோனட் சுகர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் துபாய் சைட்லேயே அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. கோகோனட் சுகர் வேறு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தோம்னா, நார்மலாக சுகர் இன்டேக் பண்ணுறப்ப நம்ம ஸ்நாக்ஸாவோ டீ காஃபிலையோ அதிகமாக எடுத்துப்போம். அதெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கட்டும், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் சுகர் டைஜஷன் ஆக ரொம்பவே டைம் எடுக்கும். அப்படி இருக்கப்போ இந்த கோகோனட் சுகர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. சேம் டைமில் இதில் ஃபேட் ரொம்பவே லோ லெவலில் தான் இருக்கும். வெயிட்டை கரெக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஓகே. நம்ம இந்த பிஸ்னஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், என்னெல்லாம் தேவைப்படும் நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக கோகோனட்லேருந்து வர பதநீர் மட்டும்தான் தேவைப்படும். இது மட்டுமே இருந்தாலே போதும், நம்ம இந்த கோகோனட் சுகர் மேக் பண்ணிட முடியும். நார்மலாக கரும்பை வச்சு நம்ம எப்படி சுகர் எடுக்கிறோமோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும் ஒர்க் ஆகுது. கோகோனட் பதநீரை வச்சு நம்ம கோகோனட் சுகர் எடுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம 1 லிட்டர் பதநீர் 55 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு டைரக்ட் மார்க்கெட்லேயே நம்ம கிடைக்கும். ஹோல்சேல் பேஸில் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் இன்னுமே ரெடியூஸ் ஆகும். மெயினாக நம்ம பதநீர் அதிக அளவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பொள்ளாச்சி சைடில் எல்லாம் கிடைக்கும். முன்னாடியெல்லாம் கேரளா சைடு தான் அதிகமாக பதநீர் எடுத்து ஃபாரின் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள விட தமிழ்நாட்டிலே அதிக சேல்ஸ் நடக்குது. நம்ம இங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். நம்ம பதநீரை ஒரு பெரிய குண்டானில் ஊற்றிட்டு நல்ல சுண்டை காய்ச்சணும்னா நமக்கு ஜவ் சப்ஸ்டான்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை பல்வைசரை யூஸ் பண்ணி நம்ம பவுடராக மேக் பண்ணிக்க முடியும். நமக்கு கிடைச்ச பவுடரை நம்ம 100 கிராமாவோ இல்லை 200 கிராமாவோ 1/2 கிலோவாவோ நம்மளோட பிராண்ட் ஸ்டிக்கரோடு இருக்க கவரில் நம்ம பேக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம மெயினாக FSI சர்டிஃபிகேட் கண்டிப்பாகவே வச்சுருக்கணும். இது ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாகவே தேவைப்படும். அப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் தேவைப்படும். GST ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அப்புறம் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நம்ம கரண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாகவே வச்சுக்கணும். நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் ஐடி நம்ம ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டு வந்தாலும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஈஸியாகவே லோன் கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதை வச்சு நம்ம பிஸ்னஸும் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸில் நம்ம மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டிங் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆன்லைனில் பண்ணுறப்ப நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட் வெப்சைட்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் நல்ல ரிவ்யூ வாங்கிருச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோஷன் பண்ணி தர சொல்லியும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆஃப்லைனில் பண்ணுறப்ப நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஷாப்பிங் சென்டர், மளிகை ஷாப்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ், நாட்டு மருந்து கடைகளுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணலாம். உங்கள் ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க எல்லா ஷாப்ஸ்க்கும் போய் அப்ரோச் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் கேளுங்க. இந்த ப்ராடக்ட் மேலே இருக்க கிரேஸ் மக்கள்கிட்ட அதிக அளவில் இருக்கிறதுனால நிச்சயமாகவே நல்ல ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்போர்ட்டில் அதிகமாக நம்ம துபாய் சைடில் ட்ரை பண்ணோம்னா நல்ல ஆர்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் இருக்காது. நம்ம கோகோனட் சுகர் மேக் பண்ணுற பாத்திரம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பேக்கிங்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பு எரிக்க விறகு தேவைப்படும். நம்ம 2 பேர் ஒர்க்கராக வச்சுக்கலாம். அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். நம்ம இந்த பிஸ்னஸை வில்லேஜ் சைடில் இருந்து பண்ணுறப்போ ஓன் பிளேஸ்லேயே கூட பண்ணிக்கலாம். சிட்டி சைடில் பண்ணுறப்ப ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். நம்ம ரா மெட்டீரியலாக பதநீர் 55 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக வாங்குறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 30 லிட்டர் பதநீருக்கு ஒரு 8 கிலோ வரைக்கும் நமக்கு சுகர் கிடைக்கும். நம்ம 1 கிலோ சுகர் 700 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கே நம்ம சேல் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப 30 லிட்டர் பதநீரில் 55 ரூபாய்க்கு வாங்குறப்ப ஓவராலாக 1650 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாகவே எக்ஸ்பென்ஸ் வரும். அதுக்கப்புறம் அதில் ஒர்க்கர் சேலரி, அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் 1 கிலோக்கு 200 ரூபாய் நம்ம கால்குலேட் பண்ணாலும் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 1850 ரூபாய் தோராயமாக வரும். நம்ம 8 கிலோ சுகரை 700 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறப்ப 5600 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே இருக்கும். இதில் எக்ஸ்பென்ஸ் 1850 ரூபாய் போக 3750 ரூபாய் தோராயமாகவே ப்ராஃபிட்டாகவே நிற்கும். இது 1 டேக்கே நம்ம ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் அதிக அளவில் ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம பண்ணுறப்ப இதோட வேல்யூ அதுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். கண்டிப்பாகவே தைரியமாக நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிய விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.